ஒரு சொரக்கா கொடி வச்சிருந்த 18x18 க்ரோ பேக்ல தான் இந்த மரவட்டையை நான் இப்போ ரெண்டா கத்திரிக்கோலை வச்சு வெட்டி போட்டுட்டு இருக்கேங்க. ஆரம்பத்துல பார்த்தேன் 1 2 இருந்துச்சு. சரி 1 2 தானே விட்டுட்டேன். ஆனா காலப்போக்குல பெண் மரவட்டை ஆண் மரவட்டைன்னு 2 இருக்கும். இது நிறைய சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணி முட்டை போட்டு ஏகப்பட்ட மரவட்டையை உருவாக்கி வச்சிருக்கு பாருங்க. இது மாடி தோட்டத்துக்கு நன்மை விளைக்குமா தீமை விளைக்குமானா இது முழுக்க முழுக்க மக்கிப்போன விஷயங்களை தாங்க சாப்பிடும். அதாவது மக்கிப்போன இலைத்தலை, மக்கிப்போன பூச்சி, இந்த மாதிரி மக்கிப்போன எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மண்புழு உரம் எப்படி மண்புழு கொடுக்குதோ அந்த மாதிரி இது மண்ணுக்கு கழிவுகளை இயற்கை உரமா கொடுக்கும். இருந்தாலும் நான் ஏன் இதை இவ்வளவு பேர் கட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சில சமயம் இதை நிறைய உருவாக்குச்சுன்னா அந்த தொட்டியில இதுக்கு தேவையான உணவு கிடைக்காது. அப்ப செடி மேல ஏறி அதோட இலையை சாப்பிடுறது, தண்டை சாப்பிடுறது, சமயத்துல கீழே இருக்க வேற சாப்பிடுறதுன்னு இந்த சொரக்கா நாற்றை இதை அழிச்சிடுச்சுங்க. இந்த மரவட்டை நன்மை செய்யற விஷயமா இருந்தாலும் நிறைய உருவாகுனா இது தேவையில்லாத ஒரு விஷயமானதுனால தான் நான் 2 வெட்டி போட்டுட்டு இருக்கேன். இயற்கை முறையில இதை இப்படிதான் அழிக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்க. அதுவும் இல்லாம முட்டையோட நிறைய அரைச்சு அதை தூவி இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணி பாக்குறேன்.